வெல்கம் டு குச்சலா கார்னர். எல்லாருக்கும் வணக்கம். திருமலையில் வைகுண்ட துவார தர்ஷனம் ஜனவரி 10லேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இருந்ததுங்க. அதுக்கான தர்ஷன் டிக்கெட்ஸை, அதாவது ஃப்ரீ ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன் சொல்கிற எஸ்எஸ்டி டோக்கன்ஸை கொடுத்து முடிச்சுட்டு கவுண்டர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஜனவரி 20, 21, 22 இந்த 3 தேதிகளுக்கான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கல. அதனால் இந்த 3 தேதியில் தர்ஷன் பண்ண நினச்சவங்க டைரெக்டாக திருமலைக்கு போய் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2ல் போய் கியூ லைனில் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் நாளைக்கு ஜனவரி 23ஆம் தேதியிலேருந்து பழைய மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது சம்மந்தமான டிடிடிஏ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. From January 23 onwards, TTD will provide SSD tokens in Tirupati to the devotees coming for darshan of Srivaru on everyday basis like before. The devotees can get these SSD tokens at Bhudevi complex near Alipiri, Vishnu Nivasam at the railway station and Srinivasam counters at bus stand like before. ஜனவரி 23ஆம் தேதியிலிருந்து பழைய மாதிரியே டிடிடி எஸ்எஸ்டி டோக்கன்ஸை ப்ரொவைட் பண்ண போகிறதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது எவ்ரிடே பேசிஸில் பழைய மாதிரியே கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸுன்றது பழைய மாதிரியே பூதேவி காம்ப்ளெக்ஸில், அலிபிரி கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும், ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற விஷ்ணு நிவாசத்துலேயும், பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் இருக்கிற ஸ்ரீனிவாசம் கவுண்டர்ஸ்லேயும் கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த 3 இடங்கள்லேயும் கவுண்டர்ஸை ஏர்லி மார்னிங் 2 o'clock ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம அன்னைக்கான தர்ஷன் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு ஏர்லி மார்னிங் 2 o'clock கவுண்டர் ஓப்பன் பண்ண பிறகு கவுண்டரில் போய் க்யூவில் நின்று நம்ம அந்த டோக்கன்ஸை வாங்கிக்கணுங்க. 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் தராங்கன்னா நாம் அதுக்கு முன்னாடியே ஒரு 11 மணிக்கு போல் க்யூ லைனில் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணி இருந்தால் டோக்கன் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஒன்ஸ் டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அன்னைக்கான கோட்டா ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் கவுண்டர்ஸ் ஓப்பன்லேயே வச்சு டிக்கெட்ஸு கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்க ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணுங்க. ஒரிஜினல் ஆதார் கார்டோ இல்லை ஜெராக்ஸோ காமிச்சு டோக்கன்ஸை வாங்கிக்கலாம். ஆனால் ஜெராக்ஸில் நம்ம ஃபோட்டோ கிளியராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. ஃபோனில் ஆதார் கார்டு காமிச்சு டோக்கன்ஸை வாங்க முடியாது. அடுத்து ஜனவரி 23ஆம் தேதியிலேருந்து ஸ்ரீவாரி மெட்டு வழியில் கூட டோக்கன் கொடுக்க ஆரம்பிக்க போகிறாங்க. ஸ்ரீவாரி மெட்டில் நடந்து போய் பெருமாளை தரிசனம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜனவரி 23ஆம் தேதியிலேருந்து ஸ்ரீவாரி மெட்டு வழியிலையும் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போய் வாங்கிக்கிட்டு இந்த டோக்கன்ஸ் ஸ்ரீவாரி மெட்டுடைய ஆரம்பத்தில் இந்த டோக்கன்ஸை க்யூ லைனில் நின்று வாங்கிக்கிட்டு அதுக்கு அடுத்து 1250வது படியில் இந்த டோக்கன்ஸை ஸ்கேன் பண்ணுவாங்க. அது ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ டோக்கன்ஸை அடிவாரத்தில் வாங்கிக்கிட்டு நடந்து போய் 1250ஆம் படியில் நம்ம டோக்கன்ஸை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு அப்புறம் பெருமாள் தரிசனத்துக்கு போகணும். இதுங்க வைகுண்ட துவார தரிசனம் முடிஞ்ச பிறகு ஆஃப்லைனில் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கறது பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டுங்க. அடுத்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு, அதாவது ஜனவரி 23ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஏப்ரல் மாதத்துக்கான அங்க பிரதர்ஷனம் ஆன்லைன் புக்கிங் டோக்கன்ஸ் ஓப்பன் ஆகுதுங்க. அப்புறம் 11 மணிக்கு ஸ்ரீவாணி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸும் ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் ஆகுது. மதியம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன்ஸு, ஃபிசிக்கலி சேலஞ்சு மற்றும் மெடிக்கல் கேசஸ் இருக்கிறவங்களுக்கான ஆன்லைன் புக்கிங் கோட்டா ஓப்பன் ஆகுது. இதுங்க டிடிடியிலேருந்து வந்த லேட்டஸ்ட் அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்க அவ்வளோ திருமலை திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுங்க. நன்றி.